ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழர்வம் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். தினசரி ராசி பலனை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன கிழமை, கிழமையில் இருக்கக்கூடிய சிறப்பென்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். முதல்ல நாளை நாள் தேதி, கிழமை, கிழமையில் இருக்கக்கூடிய சிறப்பென்னங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிசம்பருடைய 13ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி ஆண்டுடைய 8வது மாதமான கார்த்திகையுடைய 28ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளிக்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது. மிகவும் முக்கியமான ஒரு வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம். அப்படி என்ன நாளை வெள்ளிக்கிழமை ரொம்ப முக்கியமான நாள்னு கேட்குறீங்களா? நாளைய வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கார்த்திகை தீபமானது வருது. நாளை நாள் வரக்கூடிய கார்த்திகை தீபம் ரொம்ப ஸ்பெஷலான கார்த்திகை தீபம் என்று சொல்லலாம். கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாள் கார்த்திகை தீபமாக கொண்டாடப்படும். இந்த ஆண்டுடைய கார்த்திகை தீபமானது நாளை நாள் வெள்ளிக்கிழமை வருது. ஸோ நாளைய இந்த கார்த்திகை தீபத்தில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுமே விளக்கேற்றி வீட்டில் வழிபாடு செய்யணும். ஆக்சுவலி நாளை நாள் வரக்கூடிய கார்த்திகை தீபம் ரொம்ப சிறப்பான ஒரு நாளாக சொல்லலாம். ஏன்னா நாளை நாள் வரக்கூடிய கார்த்திகை தீபம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3 சிறப்புகளை கொண்டிருக்கு. நாளை நாள் மகாலட்சுமிக்குரிய வெள்ளிக்கிழமை, அப்புறம் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிவபெருமானுக்குரிய பிரதோஷம், அப்புறம் முருகனுக்குரிய கிருத்திகை நட்சத்திரம். இதெல்லாம் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய சிறப்பான நாள் தான் நாளை வெள்ளிக்கிழமை. ஸோ நாளை வெள்ளிக்கிழமை உங்களுடைய வீடுகளில் விளக்கேற்றி வழிபாடு செய்தீங்கன்னா சகல விதமான நன்மைகளும் கிடைக்கும். அதனால் வீடுகளில் விளக்கேற்றி வழிபாடு செய்ய மறக்காதீங்க. கண்டிப்பாக உங்களுடைய வீடுகளை விளக்கால் அலங்கரித்து நன்மை பெற்றுக்கோங்க. ஸோ நாளை நாளுடைய சிறப்பே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான். ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ நாளை நாள் பலன் என்னங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். நாளைய வெள்ளிக்கிழமை உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலனை தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. சரி வாங்க, உங்கள் ராசிக்காரங்களுக்கான நாளை நாள் பலனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு நாளை வெள்ளிக்கிழமை புதிய பொருட்கள் வாங்கி மகிழலாம். ஏன்னா நாளை நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக அமைஞ்சிருக்கு. நாளை நாளை தனுசு ராசிக்காரங்க மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் இருந்திருக்கக்கூடிய நாளை நாள் எந்த பொருளை வாங்கினாலும் அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். அதனால் புதிய பொருட்கள் வாங்கி நாளை நாள் மகிழ்ச்சி அடையலாம். ஸோ கண்டிப்பாக நாளை நாள் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள், இல்லை உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள், இந்த மாதிரி எந்த பொருட்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வாங்குங்க. கார்த்திகை தீபத்தில் வாங்கக்கூடிய பொருட்களால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் மட்டுமே பெருகும். அதனால் பொருட்களை வாங்கி மகிழ்ச்சியோடு இருக்கலாம். அப்புறம் வியாபார நிமித்தமாக சில நுட்பங்களை புரிந்து கொள்ளணும். வியாபார நிமித்தமாக சில நுட்பங்களை புரிந்து கொண்டாமல் இருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்படும். அதனால் வியாபார நிமித்தமாக சில நுட்பங்களை புரிந்து கொண்டு செயல்படணும். வியாபாரம் என்ன மாதிரி பண்ணும், எப்படி பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு அதற்கேற்ப பண்ணுங்க. அப்படி நாளை நாள் செயல்படும்போது உங்களுடைய வியாபார நுணுக்கத்துக்காக பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் விதண்டாவாத சிந்தனைகளை குறைத்து கொள்ளுங்க. நாளை நாள் மனசை நேர்மையாக வைத்துக்குங்க. விதண்டாவாத சிந்தனைகளை வைத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு பெருத்த நஷ்டத்தை ஏற்படுத்தும். அதனால் விதண்டாவாத சிந்தனைகளை குறைத்து கொள்வது நல்லது. அதுதான் மனதிற்கும் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லது வகுக்கும். விதண்டாவாத சிந்தனைகளை வளர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு நஷ்டம் மட்டும்தான் ஏற்படும். அதனால் விதண்டாவாத சிந்தனைகளை தயவு செய்து குறைத்து கொள்ளுங்க. இது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவே சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் உத்தியோக பணிகளில் கூட நாளை நாள் அமைதியான சூழ்நிலை ஏற்படும். அமைதியான சூழ்நிலை ஏற்படுவதற்கேற்ப செயல்படுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்லாம் நீங்கள் பேசும்போது உங்களுக்கு கைகூடும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக நாளை நாள் பேசணும். அதுதான் நாளை நாள் உங்களுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லது. வழக்கு சார்ந்த விஷயங்களில் கூட எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். நாளை நாள் உங்களுக்கு ஒரு விதமான பெருமை நிறைந்த நாள் என்று சொல்லலாம். அதாவது ரொம்ப பவர்ஃபுல்லான நாள் என்று சொல்லலாம். நாளைய இந்த பவர்ஃபுல்லான நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட திசை சொல்லப்பட்டிருக்கு. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா பச்சை நிறம், அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 6, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தெற்கு. உங்களுக்கான நிறம், எண், திசை இதுதான் நாளை நாளுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே போல் நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா நுட்பங்களை அறியணும். பூரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா அமைதிகள் உண்டாகும்.
உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா முடிவுகள் கிடைக்கும். இப்படி நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் நாளை நாள் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அடுத்ததாக மீத இருக்கக்கூடிய ராசிகளுக்கு தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டிருக்கு. மீத இருக்கக்கூடிய இணைய 11 ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடைங்க. ஃபஸ்ட்டு மேஷ ராசி. கணவன் மனைவியிடையே நெருக்கங்கள் அதிகரிக்கும். வர்த்தக தொடர்பான செயல்பாடுகளை சிந்தித்து செயல்படணும். விவாதங்களை எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும். நீண்ட நாள் உறவினர்கள் கண்டு மனம் மகிழ்வீங்க. புதிய வேலை தேடுபவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். தன நிமித்தமான சிந்தனை அதிகரிக்கும். அன்பு நிறைந்த நாளுங்க. நெக்ஸ்ட் ரிஷபராசி. மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழலாம். பயனற்ற விவாதங்களை குறைத்து கொள்ளும். செயல்பாடுகளில் தன்மைகளிலிருந்து முடிவெடுக்கணும். வியாபார ரீதியான பயணங்கள் சாதகமான சூழல் அமையும். துரித வகை உணவுகளை தவிர்க்கிறது நல்லது. மனதில் ஒரு விதமான குழப்பமோ அமைதியின்மைக்கான சூழ்நிலை உருவாகும். செலவு நிறைந்த நாள். நெக்ஸ்ட் மிதுன ராசி. சமூக தொடர்பான பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும். செய்யக்கூடிய பணிகளில் கவனத்தோடு இருக்கணும். தேவையற்ற கருத்துக்களை தவிர்க்கிறது நல்லது. குடும்ப உறுப்பினர்களுடன் அனுசரித்து செல்லணும். சகோதரர்கள் வழியில் ஆதரவு மனதிற்கு உற்சாகத்தை கொடுக்கும். தொழிலில் புதுவிதமான அனுபவம் ஏற்படும். ரகசியமான செயல்பாடுகள் அதிகரிக்கும். நன்மை நிறைந்த நாளுங்க. நெக்ஸ்ட் கடகராசி. மருமகன் வழியில் இருந்து வந்த வேறுபாடுகள் விலகும். உடன்பெறுதுகள் பற்றிய புரிதல் மேம்படும். கலை சார்ந்த செயல்பாடுகளில் ஈடுபாடு ஏற்படும். சுபகாரியங்களில் இருந்து வந்த இடையூறு விலகும். வெளிவட்டாரங்களில் செல்வாக்கு புகழ் அதிகரிக்கும். கலை சார்ந்த துறைகளில் திறமைகள் வெளிப்படும். செல்வாக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளுங்க. நெக்ஸ்ட்டு சிம்ம ராசி. உடல் ஆரோக்கியத்தில் மந்தமான சூழல் காணப்படும். காப்பீடு தொடர்பான புரிதல்கள் மேம்படும். பணிபுரிக்கும் இடத்துல விட்டு கொடுத்து செயல்படுவது நல்லது. திடீர் தனவரவை ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் மேம்படும். பிரபலமானவர்கள் அறிமுகம் உண்டாகும். எதிர்கால தொடர்பான முயற்சிகளும் முதலீடுகளும் அதிகரிக்கும். எண்ணங்கள் ஈடேறக்கூடிய நாளுங்க. நெக்ஸ்ட் கன்னிராசி. ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வரலாம். தந்தை வழி சொத்துக்களில் இருந்து வந்த இழுபறிகள் குறையும். ஆராய்ச்சி சார்ந்த விஷயங்களில் ஆர்வத்தோடு கலந்து கொள்ளும். சகோதர சகோதரிகளால் ஆதாயம் உண்டாகும். உத்தியோகத்தில் புது பொறுப்புகள் இருக்கணும். மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். உதவி நிறைந்த நாளுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு துலா ராசி. குடும்ப உறுப்பினர்களிடத்தில் அனுசரித்து செல்லும். எதையும் சமாளிக்கக்கூடிய மனபலம் உண்டாகும். உடன்பிறந்தவர்கள் வெளியில் விட்டு கொடுத்து செயல்படணும். வாக்குறுதிகள் அளிக்கும் பொழுது சிந்தித்து செயல்படணும். உணவு விஷயங்களில் கவனம் வேண்டும். காப்பீடு சார்ந்த துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும். வர்த்தக பணிகளில் விவேகத்தோடு செயல்படணும். அலைச்சல் நிறைந்த நாளுங்க. நெக்ஸ்ட்டு விருச்சக ராசி. திட்டமிட்ட சில காரியங்கள் நிறைவேறும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். மனதில் புதுவிதமான சிந்தனை உருவாகும். உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். அரசு பணிகளில் சாதகமான சூழல் உண்டாகும். கூட்டாளிகளுடைய ஆதரவுகளால் நன்மை ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் மேம்படும். பரிவு வேண்டிய நாளுங்க. நெக்ஸ்ட்டு மகர ராசி. பிள்ளைகளுடன் சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்படும். கொடுக்கல் வாங்கல லாபம் மேம்படும். வியாபார பணிகளில் மேன்மையான சூழல் உண்டாகும். சேமிப்பு தொடர்பான சிந்தனை மேம்படும். மேலதிகாரிகளுடைய உதவிகள் கிடைக்கும். மனதில் கற்பனை சார்ந்த புதுவிதமான சிந்தனை உருவாகும். உத்தியோக பணிகளில் இருந்து வந்த பொறுப்புகள் குறையும். சிக்கல்கள் நிறைந்த நாளுங்க. நெக்ஸ்ட்டு கும்பராசி. உறவினர்கள் மூலம் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். தொழில் முதலீடுகளில் கவனமாக இருக்கணும். சமூக பணிகள் இருப்பவர்களுக்கு சாதகமான சூழல் ஏற்படும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். உயர்கல்வி தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும். துறை சார்ந்த நிபுணர்களால் ஆலோசனை மனதிற்கு புதிய நம்பிக்கை ஏற்படுத்தும். தன்னம்பிக்கை வேண்டிய நாளுங்க. நெக்ஸ்ட்டு மீன ராசி. உடற்பயிற்சி சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு ஏற்படும். புதுவிதமான செயல்பாடுகளில் ஆர்வம் ஏற்படும். உங்கள் மீதான சில விமர்சனங்கள் மறையும். பழகக்கூடிய விதங்களில் சில மாற்றம் ஏற்படும். தைரியமாக சில முடிவு எடுக்கணும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவோடு இருப்பாங்க. சிறு தூர பயணம் மூலம் ஆதாயம் உண்டாகும். தனம் நிறந்த நாளுங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளைய இந்த வெள்ளிக்கிழமை இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை அவங்கவுங்க ராசிகளுக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்ச இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக நெக்ஸ்ட்டு வேறொரு புதிய அப்டேட்டான தகவலோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி.